கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே நான் உங்களை மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து வருவாராக. நாம் தொடர்ந்து யாக்கோபினுடைய புத்திரர்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். லேயாளுக்கு 6 பிள்ளைகள் பிறந்தது. அதில் 6வது பிள்ளைக்கு அவள் செபலோன் என்று பெயரிடுகிறார். ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு சில அர்த்தங்கள் உண்டு அந்த காலத்தில். இந்த இடத்துல செபலோன் என்று பார்க்கும் பொழுது அவள் என்ன சொல்கிறார்? 19வது வசனத்தில் 30-19 அப்புறம் லேயாள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 6ஆம் குமாரனை பெற்றாள். அப்பொழுது லேயாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், என் புருஷனுக்கு நான் 6 குமாரரை பெற்றபடியால் இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபலோன் என்று பெயரிட்டாள். இது பாருங்கள், லேயாள் மூத்த மனைவி, ராகேல் இளைய மனைவி. இப்போ இவளுக்கு 6 குழந்தைகள் பிறந்து விட்டது. அவளுக்கு ஒரு பெருமை தன்னுடைய வாழ்க்கையில் வந்து விட்டது. அந்த நேரத்தில் என் புருஷன் என்னோடு கூட தான் இருப்பார், எனக்கு 6 பிள்ளைகள் பெற்றிருக்கிறேன், அவர் என்னுடைய வாசம் பண்ணுவார். அப்போது ராகேலோட வாசம் பண்ண மாட்டாரா என்று பார்த்தால் அவளுடைய மனப்பான்மையடி என்னுடைய கணவன் யாக்கோபு என்னோடு தான் வாசம் பண்ணுவார் என்று சொல்லிட்டு பேர் செபலோன் என்று பெயர் எடுக்கிறார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது செபலோன் என்று சொல்லும் பொழுது அவனை குறித்து ஆபிரகாம் ஆதியாகமம் 49வது அதிகாரத்தில் சொல்கின்ற வேளையில் செபலோன் கடல் துறை அருகே குடியிருப்பான்னா வருங்காலத்தில் அவன் அப்படிப்பட்டதான ஒரு சந்ததியாக இருப்பான். அவன் கப்பல் துறைமுகமாக இருப்பான். அவன் எல்லை சீதோன் வரைக்கும் இருக்கும். ஸோ படர்ந்து விரிந்து இருக்கிறதான ஒரு நல்ல கப்பலை போலவும் கடற்கரையை போலவும் அவன் துறைமுகத்தை போலவும் இருப்பான் என்று ஆசீர்வதிக்கிறார். இப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை செபலோன் பெற்றிருக்கிறார். செபலோன் பிறந்தவுடனே அதன் பின்பு பார்க்கின்ற வேளையில் லேயாளுக்கு ஒரு பெண் பிள்ளையும் பெறுகிறார். அந்த பெண் பிள்ளையை குறித்து நான் அடுத்த தேன்துளியில் சொல்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. நல்ல ஆண்டவரையும் என் நன்றியோடு துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இந்த வேளையில் கூட விசேஷமாக ஆபிரகாமுக்கு யாக்கோபுக்கு கொடுத்த அந்த பிள்ளைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இவருடைய வாழ்க்கையில் இவருடைய பெயருக்குள்ள அர்த்தங்களை அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.